செகண்ட் செமிஃபைனல் இருங்கலூர் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ். இந்த மேட்ச் டாஸ் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா இருங்கலூர் டாஸ் வின் பண்ணாங்க. ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 8 ஓவர், மினிமம் 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வெங்கட் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கராக ஒயிட் கார்த்தி. ஸோ விசு முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஓவர் பிச்சர் பால் சிங்கிளுக்கான நாவலச்சவள அங்கே ஃபீல்டர் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க அவர்கிட்ட வச்சுட்டு. ஸோ டீப் இந்த கிரீஸ் ஒயிட் ஸ்டாண்ட்ஸில் செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் மடக்கி அடிச்சிருக்காரு. ஸோ கவுக்கான டீப்புக்கு போகுது, சிங்கிள். நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காரு, டபுள் எடுக்க விடலை. தேர்ட் பால் ஓவரில் மறுபடியும் ஓவர் பிச்சர் பால் விலக்கி போட்டிருக்காரு பாடி லைனுக்கு வராமல். ஸோ பேக்வர்ட் பாயிண்டில் ஆனந்த அவர்கிட்ட சிங்கிள். விசு டு ஒயிட் கார்த்தி ஸ்லோவாக போடப்பட்ட பால் நல்லா தூக்கி போட்டார். ரிவர்ஸ் என்பதை பார்க்காம திரும்ப பக்கமே போட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸோ வித் ஆஃபர்ட், பட் எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை, லேட் கட் டாட் ஆயிருக்கு. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் ஸ்லோவாக தூக்கி அண்டர் த பால் போய் தூக்கியிருக்காங்க. கேட்ச்க்கான கேரி இருக்கான்னு பார்த்தா கையிலேயே விழுந்து போச்சுங்க. பெரிய விக்கெட்டாக ஒயிட் கார்த்தி அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. முதல் ஓவரில் லாஸ்ட் பாலில் இங்கே விசு அவர்களுக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 3 ரன் ஒரு விக்கெட்டு. ஸோ செகண்ட் ஓவர் ஆனந்த் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வெங்கட், நான் ஸ்ட்ரைக்கராக நீலமணி அவர்கள் இறங்கியிருக்காங்க ஸ்பார்டன்ஸ்க்காக. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நேராக உள்ளே வந்த பால் சரியான மீட் இல்லை. ஸோ பேட்டை போட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் 1 டவுன் பேட்ஸ்மேன் நீலமணி. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் வரவும் ஸோ லெக் சைடில் ஷார்ட்டில் ஃபீல்டர் கிடையாது, சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்களா, பவுலரே போய் எடுத்துட்டாரு. சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் வெங்கட். தேர்ட் பால் ஓவரில் நல்ல ஸ்லோவாக தூக்கி போட்டிருக்காங்க. லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி ஆடி இருக்காரு. ஆஃப் சைடில் மறுபடியும் ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த பேக்வர்ட் பாயிண்டில் விசு அவர்கள். ஸோ கொஞ்சம் மீடியம் பேஸில் போட்டிருக்காங்க. ஸோ கவர்ஸில் ஐயோ மிஸ்ஃபீல்டு நாவலர் செல்வன் அவர்கிட்ட. பட் ஓடல. ஆனந்த் டு வெங்கட். ஸோ இந்த பால் ஃபுல் டாஸ். ஸோ ட்ரைவ் பண்ணி விட்ருக்காரு. கவர்ஸில் மிஸ்ஃபீல்டில் யூஸ் பண்ணாங்கன்னா பார்த்தா ஐயோ சிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை ரன்னில் அங்கே பெரிய விக்கெட்டாக நீலமணி அவர் நீலுவோட விக்கெட்டு போகுது ரன் அவுட் மூலியமாக. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் அடித்து போடப்பட்ட பால் தவறான பால், ஆளே இல்லாத இடத்துக்கு போகுது. பொத்துருச்சுன்னா 4 பேர், ஆல்மோஸ்ட் 4 போயிடுச்சுங்க. ஓ பார்த்து 4 பேருக்கு ஒரு லாஸ்ட் பால் 4 கொடுக்குறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் குரு இறங்கியிருக்காங்க. ஸோ பிசு நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. அவருக்கு இது செகண்ட் ஓவர் ஸ்பெல்லில் முடிக்க வந்திருக்காரு. முதல் பந்து ஓவரில் ஸ்லோவர் ஒன் பவுன்ஸில் நாவலர் செல்வன் கைக்கு போகுது. அங்கே எடுத்து அடிக்க ஆள் கிடையாது, பவுலர் மட்டும்தான் இருக்கார். பேக்கப்புக்கு இருந்த ஃபீல்டர் ரொம்ப டீப்பில் இருந்தாங்க. மிஸ்ஃபீல்டு பண்ணியிருந்தா சிங்கிள் டபுளாக மாறி இருக்கும். செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் வெங்கட் இருக்காங்க. அடித்து போடப்பட்ட பால் மறுபடியும் அதே இடத்துக்கு போகுது. இந்த தடவை தெளிவாக ஃபீல்டிங் அங்கே ஆள் வச்சுருக்காங்க. ஐ திங்க் டேவிட் அவர் பேர். சிங்கிள் கிடச்சிருக்கு. அதுலேயும் விசு டு குரு ஒரு வளர்க்குனாரு நேராக காலில். இந்த பால் ஸ்லோவர் நல்லா போகிறாரு. ஸோ பேஸை வேரி பண்ணிட்டே இருக்காங்க. போன பால் யாருக்கு இருக்குது நல்ல ஒரு மீடியம் பேஸில் போட்ட பால். ஸோ இந்த பால் மறுபடியும் ஸ்லோவர் பர்ஃபெக்ட் லென்த்தில் வச்சுருக்காரு. லென்த்தில் வச்சோன்னே எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்லோவர் வேரியேஷன் மேலே பட்டிருக்கு. ஒரு லெக்கட்டர் வேரியேஷன் போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. அதே 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இங்கே ஸ்பார்டன்ஸ். ஸோ 4th ஓவர் நியூ பாலர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ராம் போடுறாங்க. ஸ்ட்ரைக்கில் குரு. முதல் பந்து பெரிய விசிக்கு போயிருக்காங்க. டாட் பால். செகண்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸாக வாங்கியிருக்காரு. ஸோ டீப் கவர்ஸ் வச்சுருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கவர் ரீஜன் போயிட்டுருக்கு. ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிங்கிள் கிடைக்குது. தேர்ட் பால் ஓவரில் ஸ்கூப்புக்கான முயற்சி. அடித்து போடப்பட்ட பால் ஃபஸ்ட் ஸ்லிப்புக்கு போகுது. மிஸ்ஃபீல்டு பண்ணாமல் எடுத்து விடணும். சிங்கிள் கிடச்சிருக்கு. நல்ல ஃபீல்டிங் பார்த்துருக்காரு. காலை வச்சு தடுத்துட்டாங்க. விட்டுருந்தா அங்கே கண்டிப்பாக 4 பேர் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்ட்ட போயிடுச்சு. ஸ்டிக்கு மேலே வந்த பால் லென்த் பிஃபோராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேறு கிடச்சிருக்கு பேஸோட.
ஃபிஃப்த் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனில் வரவும் ஸ்கொயர் லெக்கில் ஒரு சிங்கிள் கிடைக்கும், டபுளுக்கான வாய்ப்பு இருக்காது. எடுத்தோன்னே நல்ல த்ரோ விட்டுருக்காங்க. லாஸ்ட் பால் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காரு. பட் ஃபீல்டிங்க்கு போகுதுன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுத்திருக்காங்க. சிங்கிளோட ஓவர் முடியும். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 2 விக்கெட் விட்டு ஆடி இருக்காங்க இங்கே ஸ்பாட்டன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நாவலர் செல்வன் போட வந்திருக்காங்க. அவரோட முதல் பந்து அடித்து போடப்பட்ட பால் கொடுத்தாருங்க. குறுக்க கொடுத்தாலும் தலையை தாண்டி போகிற 6 பெரிய 6ஆக புதற்குள்ளே போய் சொருவிடுச்சு. செகண்ட் பால் ஓவரில் மேலே போட்டிருக்காரு. 6க்கு அப்புறமா கம்பேக்கு. போன பால் வைடு. தேர்ட் பால் ரீது. ஸ்ட்ரைக்கில் வெங்கட் மறுபடியும் குறுக்க கொடுத்தாரு. கையில் விழுந்தா ஐயோ 6 போயிடுச்சுங்களா. கையில் போட்டு வெளியே போய் விழுந்திருக்கு. ஸோ இது இப்போ நோ பால் வேற. ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் அண்டர்லே போயிருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு பவுன்ஸ் இல்லை. பெரிய வயசுக்கு போனாங்க. ஃப்ளாட் பேட்டிங். திரும்பின பக்கமே போயிருக்காங்க. இந்த பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 போகுது. அதில் பட்டா 4 ரிவர்ஸ் திரும்பி. ஸோ பெரிய கேப் ஆக்சுவலாக. ஸோ பவுலிங் செஞ்சிங்க. பிரதீப் இந்த ஓவரை கண்டிப்பாக வந்திருக்காங்க. 3 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஸ்ட்ரைக்கில் வெங்கட் 2 6 அடித்த பேட்ஸ்மேன். ஃப்ரீ ஹிட் வேறு அவர் தான் ஃபேஸ் பண்ணுறாரு. மடக்கி அடிக்கப்பட்ட பால். ஃப்ரீ ஹிட் பால் பொத்துருச்சுன்னா மேலே போயிடும். அங்கே நல்ல ஃபீல்டிங். ராம் அங்கே ஃபீல்டர். ஸோ அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஸோ மேலே பட்டிருக்க டாட்டு. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் ஒன் ஷார்ட் ப்ரோ. ஃப்ளாட்டாக கொடுத்தாரு. வெளியே போய் விழுவுது. 6 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 46. ஸோ ரன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே ஸ்பாட்டன்ஸ். ஸோ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் ஓவராக மாறிடுச்சு. கிடச்ச ஃப்ரீ ஹிட் பால்லாம் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க வெங்கட். ஸோ இந்த ஓவர் ராம் போட வந்திருக்காங்க. அவருக்கு செகண்ட் ஓவரு. முதல் பந்து ஹைட்டு, சரியான ஹைட்டு. கேட்சுக்கான பிரதீப் எடுத்துட்டாருங்க. கேட்ச் எடுத்துட்டாரு. ஸோ விக்கெட் கிடச்சிருக்கு. முதல் பால் குரு அவர்களோட விக்கெட்டு. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே மனோஜ் வராங்க. செகண்ட் பால் ராமா ஓவரில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க. கீப்பரை வந்து இடிச்சிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் நேருக்கு நேராக போயிருக்கு. நேருக்கு நேராக போனால் கையில் கேட்ச் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஃபீல்டர் தேர்ட் டேக்கில் எடுத்துட்டாருங்க. ஸோ இங்கே மனோஜ் அவர்கள் பெரிய ஹிட்டரோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ வருத்தத்துடன் வெளியே போகிறார். அவர் எடுக்கிற 2வது கேட்சாங்க. லாங் ஆஃப் ஃபீல்டரு. லாங் ஆஃப் வந்து எடுத்தார். இப்போ லாங் ஆனில் மறுபடியும் லெஃப்ட் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிக் பாஸ் சரண் வராங்க. ஸ்ட்ரைக்கில் சரண் அவர் பிடிக்கிற முதல் பால் நேராக மேலே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஓய்யோ காலை பார்த்து போடப்பட்ட பால். லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஸோ விக்கெட் விடாமல் ஆட பார்ப்பாங்க. சரியான மீட் இல்லாட்டியுமே பேட்டை தட்டுறாரு சரண் அவர்கள். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ஆனந்த் போட வந்திருக்காங்க. ஸ்கோர் சைக்கில் சரண் இருக்காங்க. மீதமுள்ள 12 பாலை மினிமமாக 20-24 கொண்டு போக பார்ப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் உடச்சி போடப்பட்ட பால் ஃப்ளாட்டாக போகுது. 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் நல்ல த்ரோ. சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஸோ புல் பண்ண பார்த்துருக்காரு. எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை இந்த தடவை. பந்தில் ஷார்ட்டாக தான் போட்டாங்க. கொஞ்சம் சிங்கிள் எடுக்கிறாங்க அதுலேயும். தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் 1. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆடிருக்காங்க. சரியான மீட் இல்லைங்கவும் கோவத்தோட போகிறாரு. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஆனந்த் டு வெங்கட். லோ ஃபுல் டாஸ். அங்கே மிட் விக்கெட்டில் ராமா சிங்கிள் எடுத்து விட்றாங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சரண் அவர்கள் ஸ்லோவர் 1. ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று தரையோட போகுது. ஸோ நல்லா தூக்கி போட்டிருக்காரு இந்த ஓவர் முழுக்கவுமே. ராமா அங்கே நல்ல ஃபீல்டிங் வேறு பார்க்குறாங்க. சிங்கிள் மறுபடியும். லாஸ்ட் பால் ஓவரில் அடித்து போடப்பட்ட பால் சரியான மீட் இல்லை. சுற்றி முடிச்சதுக்கப்புறமா அங்கே மிஸ்ஃபீல்டு சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்கணும்.
ஸோ வரலை, சிங்கிளோட வச்சுக்கிறாங்க. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 53. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு. ஸோ இங்கே பிரதீப் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வெங்கட், நான் ஸ்ட்ரைக்கரா சரண் அவர்கள். முதல் பந்து பிரதீப் அவர்கிட்ட ஸ்லாட்டில் இருந்த பந்து நல்லாவே கனெக்ட் பண்ணி 6 அடிக்கிறாங்க. போட்ட முதல் பாலே 6 பேருக்கு. வெங்கட் இந்த மேட்ச்சில் மிக முக்கியமான வைட்டல் பிளேயராக இருக்கார். சேஞ்ச் ஆஃப் கார்டு. செகண்ட் பால் ஓவரில் கம்பேக் இருக்குமான்னு பார்த்தா நல்லா விலைக்கு போட்டிருக்காரு. நல்ல டெலிவரி. 6க்கு அப்புறமா தரையோட போக வச்சுருக்காங்க. அங்கே மிஸ்ஃபீல்டு பட் ஓட மாட்டாங்க. பெரிய மிஸ்ஃபீல்டு இல்லை, சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் சரண் அவர்கள் சரியான மீட்டில் அடிமை கேப்பில் போகுது. மினிமம் 2க்கான வாய்ப்பு இருக்குது. டபுள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பவுண்ட்ரி போயிடுமான்னு பார்த்தா ஸ்டாப் ஆகி போச்சு. ஸோ இங்கே 3 ஓடுறாங்க. ஸோ முதல் 3 பாலில் 10 ரன் கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட்டு 3 பால் பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். 63 ஸ்கோர். இப்போ மடக்கி அடிக்கப்பட்ட ஃப்ளாட் 6. ஐயோ நல்ல ட்ரை. அங்கே ஹைட்டான ஃபீல்டர். ஸோ ராமா இருந்தும் தலையை தாண்டி போகணும். 6 பார்க்குறீங்க. ஸ்கோர் இப்போ 69. லாஸ்ட் 2 பால் பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில். ஸ்ட்ரைக்கில் வெங்கட், த மேன் இன் ஃபார்ம். புல் பண்ணியிருக்காங்க. சுற்றிருச்சு, வளைஞ்சிக்கிட்டு போகுது. குத்தனோட நல்ல கீப்பிங்க. கிளின்டன் அவர்கள் கீப்பர் சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்கோர் 70. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது இன்னிங்ஸில். ஸ்ட்ரைக்கில் பிக் பாஸ் சரண். பிரதீப் இழுத்து பிடிச்சி போவாரான்னு பார்த்தா சரியான மீட்டில் பால் குத்துனதுக்கப்புறம் செம ஸ்லோவாக வந்திருக்கு. பேட்டை சுற்றி முடிக்கும் போது டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டு ஸோ வச்சோட பார்க்குறாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்துட்டார். நாட் அவுட். 2 எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 72 அடிச்சிருக்காங்க. 73 டார்கெட்டு. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச ஸ்பார்டன்ஸ் 72 ரன் அடிச்சிருக்காங்க. 73 இப்போ டார்கெட்டு. ஸோ டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் ஆனந்த், நான் ஸ்ட்ரைக்கராக விசு இருக்காங்க. முதல் ஓவர் போகிறதுக்கு ஒயிட் கார்த்தி அவர்கள் வந்திருக்காங்க. ஸ்பார்டன்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் 4 ஓவரில் 19 தான் அடிச்சிருந்தாங்க. மீதி 4 ஓவர் இழுத்து பிடிச்சி ஒரு காட்டினாங்க. மிக முக்கியமான பங்கு வெங்கட் அவர்கிட்ட இருந்துச்சு. போட்டாருங்க ஒரு ஃப்ளாட் பேட்டிங்கு. 6 கொடுத்த 6 பெருசாக வெளியே போச்சு. அதனாலேயே நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லுவேன் இங்கே ஸ்பார்டன்ஸ். சாரி, சேஞ்ச் இன் பவுலிங்கு. ஸோ முதல்ல ஒரு குரூப்போட வந்திருக்காங்க. 48க்கு 73 தேவை. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் விளக்கற்ற வேரியேஷன். லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி ஸ்லோவாக வந்த பாலை கட்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நீலமணி பாயிண்டில் த்ரோ சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் மறுபடியும் வெஸ்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. லெக்கற்ற வேரியேஷன் நல்லாவே தூக்கி போட்டார். ஃபுல்லாக விட்ட பந்து மிடில் சிக்கை தட்டி தூக்கியிருக்கு. ஸோ விசு அவர்கள் விக்கெட் விட்டு போகிறாங்க. ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே நாவலர் செல்வன். தேர்ட் பால் ஓவரில் நாவலர் செல்வன் பிடிக்கிற முதல் பந்து. ஸோ பேக் ஃபுட் டிஃபென்ஸு. ஸோ அங்கே நீலமணி டீப்பில் பாயிண்டில் ஃபீல்டர் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் 4th ஒன் ஓவரில் ரிவர்ஸுக்கான முயற்சி நேராக தூக்கி காலில் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் அவருடையும் லெக்கற்ற வேரியேஷன். ஒரு கன்வென்ஷனல் ட்ரைவ் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ அங்கே ஃபீல்டர் வெங்கட் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. அதில் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்ல டெலிவரி ஆங்கிளாகவே ஆகியிருக்கு. டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடியல. ஒரு விக்கெட் விட்டு 3 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே இருங்களும். மீதமுள்ள 42 பாலில் உங்களுக்கு 70 ரன் தேவை. செகண்ட் ஓவர் மனோஜ் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஆனந்த். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் பவுலர் பென் ஸ்டோக்ஸ் ஆஃப் திருச்சி. முதல் பந்து ஸ்லோவர் ஒன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. ஷாட்டில் ஃபீல்டர் இல்லை, வெங்கட் டீப்பில் இருக்காங்க. ஸோ 2 எடுக்க வாய்ப்பு இல்லை, ஓட மாட்டாங்க. விக்கெட் விடக்கூடாது இந்த டைமில். ஸ்ட்ரைக்கில் நாவலர் செல்வன். செகண்ட் ஒன் ஸ்லோவாக தூக்கி போடப்பட்ட பால் நல்லா ஃப்ளோட் பண்ணார். பேட்ஸ்மேன் கிட்ட வரும்போது இறங்கிடுச்சு. சிங்கிள் எடுத்திருக்காங்க. அதில் தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. இந்த பால் ஸ்லோவர் ஒன் பாலில் ஏமாற்றிட்டார். ஆஃப் கட்டர் வேரியேஷன். நல்ல ஷாட். பேட்டிங் நல்லா வந்த மாதிரி இருக்குது. கரெக்டான டைமிங் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். அதில் நல்ல கிவிங்க. ஸ்ட்ரைக்கில் நாவலர் செல்வன். இந்த பால் ஓவர் பிச்சர் பால். ஓவர் பிச்சிலேருந்து நல்லா டர்ன் பண்ணி வெளியே எடுத்திருக்காரு. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால்
எக்ஸ்ட்ரா பேஸ் டிஃபென்ஸ் சிங்கிள் இருக்கிறாங்க. சிங்கிளோட ஓவர் முடியும். அங்கே நீலமணி கையில் அடிச்சுட்டு ஓட முடியாது. சிங்கிளோட வைக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 கம்ப்ளீட்டு. 2 ஓவருமே டாமினேட் பண்ணி போட்டிருக்காங்க இங்கே ஸ்பார்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் தன்னை ஒரு 2வது ஒரு கோட்டாவை முடிக்க வராருன்னு நினைக்கிறேன் குரு. முதல் பந்து. ஸோ பந்த வாக்கில் பேட்டை விட்டுருக்காங்க. அங்கே 1 பவுன்ஸில் வெங்கட் அவர் கைக்கு போகுது. ஸோ கண்ட்ரி ரீஜனில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் சைக்கிள் ஆனந்த் ஏஜ் செகண்ட் டேக்கில் எடுத்துட்டாங்க. நல்ல கீப்பிங்க சரண் அவர்கிட்டருந்து. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குக்கு தமிழ் வராங்க. 3rd பால் ஓவரில் பிடிக்கிற முதல் பந்து ஆங்கிள் அவே ஆகியிருக்கு. லெக் கட்டர் டாட்டிங்க. 4th ஒன் மறுபடியும் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன். ஸோ ஆன் த அப்பில் ஸ்லைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஷார்ட்டு ப்ரோ ஆர்க்கில் இருந்துச்சா? ஹைட்டு கார்த்தி. ஸோ ஹைட்டு கார்த்தி இல்லை, ஹைட்டு கார்த்தி அவர் கையிலே விழுது போச்சு. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் இந்த ஓவரில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் முதல் பந்து இன்சைடு எட்ஜ் ஆல்மோஸ்ட் ஸ்டெம்புக்கு பக்கத்தில் போன பால் தப்பிச்சிட்டாரு. ஸோ இந்த டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் அம்மா அண்ணன் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தமிழ், நான் ஸ்ட்ரைக்கில் எல்விஸ் இருக்காங்க. ஓவரின் முதல் பந்து ஸோ அவுட் சைடு எட்ஜ் ஒரு திக்கேஜ் ஒன்று பட்டிருக்கு. அதில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்த பந்து ஆங்கிளாகவே ஆகியிருக்கு. 3rd பால் ஓவரில் பிச்சாத பாலுக்கு போக முடியல. அங்கேருந்து திருப்பியிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் எல்விஸ். நெக்ஸ்ட் ஒன் சரியான மீட்டில் மறுபடியும் ஒரு ஆஃப் கட்டர் வேரியேஷன் ஸ்லிங் ஆக்ஷன்லேருந்து அங்கே மிஸ்ஃபீல்டு இப்போ சிங்கிள் டபுளாக மாறுது. டிஃப்ரெண்ட்டான ஆக்ஷன்னு அண்ணன் இப்படி போகிறத பார்த்து நல்ல ஃபீல்டிங். அங்கே மனோஜ் அவர்கள் ஃபீல்டரு 1 ஹேண்டில் எடுத்திருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். ஐ திங்க் லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சைக்கிள் தமிழ் இருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கான ஃபீல்டு எட்ஜ் இருந்துச்சு. கான். இங்கே 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. மீதமுள்ள 4 ஓவரில் உங்களுக்கு 61 ரன் தேவை. ஸோ இந்த ஓவர் ஒயிட் கார்த்தி போடுறாங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார். ஷார்ட்டாக போகணும் ஃப்ளாட்டாக போகுதான்னு பார்த்தா தலையை தாண்டி போன 6. செகண்ட் ஒன் ஓவரில் பேக் ஆஃப் லென்த்லேருந்து ஏற்றிருக்காரு. 3rd பால் ஓவரில் நல்ல வேகத்தோட வந்த பால் ஹைட் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். அங்கே வெங்கட் ஃபீல்டரா இப்போ குரு ஃபீல்டர் கவர் பண்ண முடியல. ஸோ அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. ஷார்ட் ஓவர் பிச்சிரு பால் 1 பவுன்ஸ். அங்கே பவுன்ஸ் ஏறிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ தெளிவாக எடுத்திருக்காரு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. சிங்கிள் மட்டுமே இந்த பாலில். ஸ்ட்ரைக்கில் பிரதீப் நியூ பேட்ஸ்மேன். சரியான மீட் இல்லை. எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. அங்கே நீலமணி வர்றப்போ பொறுமையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். த்ரோ பெட்டராக வருவார். வேகத்தோடு வர த்ரோ புல்லட் மாதிரி வரும். சிங்கிள் இங்கே. லாஸ்ட் ஒன் மறுபடியும் பேக் ஆஃப் லென்த்து. அங்கே மடக்கி அடிக்கப்பட்ட 6 மிட் விக்கெட்டுக்கு மேலே புல் பண்ணி 6 அடிச்சிருக்காங்க. அவர் அடிக்க 2வது 6 இந்த ஓவரில். இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29 அடிச்சிருக்காங்க இருங்கலூர். ஸோ மேட்சை மாற்றக்கூடிய ஒரு ஓவராக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரே ஓவரில் மேட்ச் மாறிச்சு. அதே மாதிரி இப்போ ஒயிட் கார்த்தி அவரோட ஓவரில் 2 6 அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா மொமெண்டம் கேரி பண்ண முடியுதான்னு பார்ப்போம். தடுக்கிறதுக்குன்னே வந்துட்டார். ஸ்லோவர் வேரியேஷன் ஸ்டாக் பால் போடுறதுக்காக. இங்கே மறுபடியும் மனோஜ் அவர்கள் வந்திருக்காங்க. மேட்சை மாற்றமா 18 பந்துகள்னு பார்ப்போம். நேருக்கு நேராக ஸ்லாட்டில் இருந்த பந்து மாட்டிக்கிச்சா? ஷார்ட்டு ப்ரோ ஸ்ட்ரெயிட் ஹிட்டில் 6 பிடிக்கிற இந்த ஓவரில் முதல் பாலே பிடிச்சி ஏற்றிருக்காங்க. ஸ்கோர் 35 இப்போ 6க்கு அப்புறமா. செகண்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் 1 லெக் கட்டர் வேரியேஷன். இங்கே டாட்டு கம்பேக் கொடுத்துருக்காரு. இங்கே 3rd பால் ஓவரில் அதுவும் ஒரு வேரியேஷன். ஸோ நல்லா வெயிட் பண்ணி ஆடிருக்காங்க. 2க்கான கால் இருக்குது. அங்கே நீலு ஃபீல்டர் த்ரோ புல்லட் த்ரோ அதை சொன்னேங்க. இங்கே வந்து பாருங்கள் சரண் அவர் கையில் இடிச்சிருக்கு.
ஸ்ட்ரைக்கில் வர நியூ பேட்ஸ்மேன் இங்கே தினேஷ் வராங்க. 3 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். தினேஷ் அவர் பிடிக்க முதல் வந்து ஸோ ஆன் த அப்பில் வச்சுருக்காரு. ஒரு அப்பர் கட் மாதிரியான ஷாட் அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண பேக்கப் கால் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிங்கிள் டபுளாக மாறி இருக்குங்க. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் கொஞ்சம் பேஸோட போடப்பட்ட பால் ஷாட்டு கையில் தான் விழுன்னு நினைக்கிறேன். எஸ், கையில் விழுந்திருக்கு. தினேஷ் அவர்கள் விக்கெட் எடுக்கிறாங்க இங்கே. ஸ்ட்ரைக்கில் ராம் நியூ பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் ஸோ இந்த ஸ்லோவர் வேரியேஷன். ஆஹா, விக்கெட் கீப்பர் இங்கே ஃபீல்டு பண்ணால் பின்னாடி போத்துருச்சு. 4க்கான சான்ஸ். ஸோ அவங்க கேட்ட 4 பக்கில் வருது. 12 பாலுக்கு 31 ரன் தேவை. நெக்ஸ்ட் ஓவர் இங்கே அம்மானண்ணன் போட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் எல்விஸ். 12க்கு 31 தேவை. அம்மானண்ணே ஃபர்ஸ்ட் ஒன். ஜன்கான். அண்ணன் செலிப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார். முதல் பால்லே விக்கெட் கிடச்சிருக்கு. ஹிட்டரோட விக்கெட்டு. நல்ல இன்னிங்ஸ்ண்ணே. ஸோ டீமுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ஒரு ஷாட் கொடுத்தாரு. ஸோ முக்கியமான விக்கெட்டாக இந்த விக்கெட் இருக்கும். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் அருண். செகண்ட் ஒன் ஓவரில் ஓவர் பிச்சு பால் பாக்ஸ் டு பாக்ஸ் போடுறாங்க. தேர்ட் ஒன் ஓவரில் நல்ல ஆஃப் கட்டர் வேரியேஷன். நெக்ஸ்ட் ஒன் எட்ஜு கேட்சுக்கான சான்ஸானு பார்த்தா ஷாட்டில் ஐயோ காட்டன் போல்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டார். ஸோ சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் ராம் ஆஃப் கட்டர் வேரியேஷன் மறுபடியும் பிஃபோர் லென்த்லேருந்து திருப்பி இருக்காரு. லாஸ்ட் ஒன் யாருக்கு ரிலீஸ் வேகமாக இருந்திருக்கு. நல்ல வேகத்தோட போட்ட டாட்டு. ஸோ டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு நீலமணி வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் அருண். ஐ திங்க் 30+ அடிக்கணும். முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி. வேகத்தோடு வந்த பால் கீப்பருக்கு வந்திருக்கு. செகண்ட் ஒன் ஓவரில் மறுபடியும் ரிவர்ஸுக்கான முயற்சி. நேராக கொண்டு வந்து காலில் போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஓவரில் ஓவர் வேரியேஷன் லோ ஃபுல் டாஸ். டீப் மிட் விக்கெட்டுக்கு ஒரு சிங்கிள் கிடைக்கும். ராம சைக்கு கொண்டு வராங்க. சேஞ்ச் ஆஃப் கிரிப்பு. லெஃப்ட் பிடிக்கிறாங்க ராம். அரவுண்ட் த விக்கெட்லேருந்து நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவர் ஆஃப் கட்டர். மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 6ன்னு நினைக்கிறேன். அங்கே போன சார் லாஸ்ட் பால் 4 6ன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டர் வேரியேஷன். விலைக்கு போடப்பட்ட பால் டாட்டிங்க. சரியான மீட்டில் கேட்சுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு அங்கே வெங்கட் ஃபீல்டர். ஸோ இந்த டாட்டோட இந்த மேட்ச் முடியுது. செமிஃபைனல் மேட்ச் பிட்வீன் இருங்கலூர் வெர்சஸ் ஸ்பார்டன்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிருக்காங்க.